அவர் இப்படி இப்படின்றாரு. சரி அக்கா உட்காந்து நான் போய் வேலையை பார்க்கணும். நம்ம படிக்கலாம், வேலை தேடணும். சாப்பிட்டு நல்லா இருக்குதா சொல்கிறேன். அது நீங்கள் எப்பேர் போட மாட்டீங்களா? திரும்பவும் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறேன், எனக்கு தெரியாமல் தான் பேசுகிறேன். உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் போலீஸ் மேலே போடக்கூடாது எப்பேர். யார் தம்பி நீ பேசுறது எல்லாமே விதண்டமாகவே பேசுகிறீங்க. இப்படி போ அங்கே வேற இப்படி பேசுனா குடும்பம் நடத்த முடியாதுப்பா. குடும்பம் கெட்டு போயிருப்பா தம்பி. ஏன் குடும்பம் இது கெடுது? நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் குடும்பம் இது கெட்டு போகுது? எடுப்போம், நடவடிக்கை எடுப்போம், நடவடிக்கை எடுப்போம்ப்பா. சரி சார், சிஎஸ்ஆர் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. சிஎஸ்ஆர் இருக்கு. போகிற தெரியுமா ஒன்று உட்கார ஒரு சிஎஸ்ஆர் கொடுங்க சார். சரி வாங்கி உட்காரு. சரி கொடுங்க, நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புறா? வீட்டுக்கு 10 மணி வரைக்கும் இருப்போம். உட்காரு. நீ சும்மா நீ வீட்டில் உட்காந்து நான் உட்காந்து வேலை செய்யணும். என் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை. உட்கார போகிற 10 மணி வரைக்கும் என் கூட வேலை செய்ய உட்காந்து நான் என்ன பண்ண போகிறேன்? நோட்டில் எழுதுங்க வா. என்ன நோட்டில் எழுதி போடுவோம். வேலை பாருங்களா இப்போ ரெண்டையும் நோட்டில் எழுதுங்களா. ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. நீ ஒரு வேலை பாருங்களா. வேலை செய்யுங்களா. பேனா எடுத்து நோட்டில் கொஞ்சம் நேரம் அண்ணனு கூட ஒரு வேலை செய்யுங்களா. எனக்கு வேணா வேலை வேணா போட்டு ஆமாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸில் சம்பளம் கொடுங்க. வாங்கி சம்பளம் வாங்கிவா. இந்த பூரா பிரித்து தரீங்களா. நோட்டில் இருக்கிறது பூரா சும்மா எனக்கு ஏய் வாப்பா காமெடி பண்ணுறீங்களா நீங்கள்? நீ சும்மா சிஎஸ்ஆர் கேட்டால் எழுது உட்காரு வேலை கொடுக்குறேன்றீங்க. உட்காந்து என் கூட அண்ணன் கூட வேலை செய்யலாம். இல்லாட்டிங்களா ஒரு வேலை ஒயின் சாப் வாங்கி போகிறீங்களா. போயிட்டுங்களா ஒயின் சாப் இருக்க வேலை பாருங்களா. நீங்கள் கொடு பண்ணாதீங்க. வாங்க நான் பார்த்துக்கலாம். எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. இது புரிய கிடைக்கும். காம்பு
என்னப்பா ஆமாங்க. என்ன விசேஷம்? 2 வருஷமா ஏய் இப்போ என்ன விசேஷமா பார்த்தேன் நேற்று நேற்றுடைய பார்த்தேன் இப்போ இடம் பேசுகிறேன். எனக்கு கம்ப்ளைண்ட்டு தான். தேனி B1 ஸ்டேஷனில் இது, மகளிர் ஸ்டேஷனில் இது. சரி சரி உங்கள் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். போடு என்ன இருக்குது எனக்குன்னா இருக்குது யாரும் போடு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அலைய விடுறாங்க. அப்படியே கொடுங்க. இப்போ நான் பார்த்தேன் நேற்று பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன்னு சொல்கிறேன். பார்க்கறது நம்ம இதே எல்லாமே உங்களுக்கு தெரியும் நடந்ததெல்லாம். நீங்கள் அடித்தது பைத்தியம் பிடிச்சிருவேன் என்ன சிரிப்பு. இல்லை நீ சொல்கிறது பார்த்தா யாரும் ஞாபகம் தான் நான் போய் சொல்கிறேன் எனக்கு தலைவர் ஞாபகம் ஆமான்னு இல்லைன்னு இல்லை. இப்போ நேற்று வந்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கக்கூடாதா நீங்கள் கோர்ட்லேயே நிறைய டைம் பார்த்துருக்கீங்க. போட்லையா? ஆமாம். தெரியல நீ வேணா என்னை பார்த்துருப்பேன். ஏடிஎஸ்பி சார் இருக்காருல்ல, சத்யவதி சார், அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கே எனக்கு அடையாளம் தெரியும். யாரு யாரு ஏடிஎஸ்பி சார் ரூம் இருக்குல்ல, அங்கே ஒருத்தர் எஸ்பி ஆஃபீஸ் மேலே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறப்ப அவர் இருந்தார். சார் ஒருத்தர் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டருக்கு ஆப்ரேட் பண்ணுவார், அவருக்கே எனக்கு அடையாளம் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியல அடையாளம். அதுக்குள்ள போயிட்டு நான் போய் சொல்றேன் தம்பி. அந்த போலீஸ் என்ன கடவுள் பாப்பாரு. தம்பி நம்ம விடுப்பா. நீங்கள் தான் என்னை கூட்டு போனீங்க. 1000 பேர் ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன் புரியும். நீங்கள் அன்றைக்கி சிசிடிவி கேமரா கொண்டு வந்து ஜட்ஜிட்டு காமிச்சிருக்கலாம்ல. 18/10/2021, 21/10/2021. இங்கே தானே வச்சு அடிச்சிங்க. நான் இருக்கா இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொன்னா சும்மா பைய கணாக்கிறாரு. ஒரு பேர் இல்லை 3 ஃபோன் வந்துருக்கு. 3 பேர் பேசிக்கிறாங்க. 1000 ஃபோன் வந்து அவர் பேசுறது என்ன பேசிக்கிறாரு? மரியாதை சொல்லு பேசிட்டியா காமிச்சிருக்கியா? போயிட்டு ஃபோட்டோ எடுத்து பேரண்ட்ஸ் வாங்கிட்டு காரில் பேசிக்கிறீங்க. காரில் பேசுங்க. அவரை பார்த்துட்டேன் சார். நான் சார் அவர் எதுவுமே இப்போ சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சார். நான் டிஎஸ்பி சார்ட்ட கேட்டேன் சார். இல்லை சார், டிஎஸ்பி சார்ட்ட நான் கேட்டேன் சார், இந்த மாதிரி சிஎஸ்ஆர் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன் சார். இல்லை அவர் சொன்னதை நான் சொல்லிக்கிறேன் சார். அவர் வந்து இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, அது வந்து ஆஃபீஸு. நான் தேனி ஸ்டேஷனுக்கு போங்க, அங்கே வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி. கரண்ட் பேப்பர் வந்து வரும், கரண்ட் பேப்பர் விசாரிப்பாங்க. கரண்ட் பேப்பர் அங்க இருந்து கரண்ட் பேப்பரா போடுவாங்க. நீ பிடிச்சு டிஎஸ்பி அதான் கரண்ட் பேப்பரா போட்டுருப்பாங்க. டிஎஸ்பி சார் இங்கே அனுப்பிச்சிட்டாரு சார். அதான்யா அந்த கரண்ட் பேப்பரா போட்டுருப்பாங்க, விசாரிப்பாங்க போங்க. அவர் வந்து விசாரிச்சுட்டாரு சார். பெட்டிஷன் டிஎஸ்பி கொடுத்தீங்களா? எஸ்பி சார்ட்ட கொடுத்தேன். எஸ்பி சார் கொடுத்தீங்களா? அவர் கரண்ட் பேப்பர் அங்கே வரும், அப்போ கூப்பிட்டு அதுக்கு சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க. அதே நோட் பண்ணி வரணும், சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க, விசாரிச்சு அனுப்புவாங்க. கரண்ட் பேப்பர் எஃப்ஐஆர் ஒன்று தான் கொடுத்துவீங்க. கரண்ட் பேப்பர் கண்டிப்பாக முடிச்சாகணும். அந்த கரண்ட் பேப்பராக வந்துடும். வந்தோடனே அதை கேட்பாரு. சரி இல்லைங்க சார், புகார் மனு கொடுத்தோன்னா சிஎஸ்ஆர் கொடுத்தா சிஎஸ்ஆர் தர மாட்டாங்க, கரண்ட் பேப்பரை தான் பண்ணுவாங்க சார். நான் மற்ற உயிர் எடுக்காது, நீ போய் அடுத்த விசாரிச்சு கரண்ட் பேப்பர் கொடுத்தா போய் நான் மற்ற இடத்துல வாங்கியிருக்கேன் சார். சிஎஸ்ஆர் தர மாட்டாங்க, ஸ்டேஷனில் வாங்கியிருக்கேன். அது டைரெக்டாக வந்து கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் தர மாட்டாங்க, கரண்ட் பேப்பர் வந்துருக்கு. டைரெக்டாக வந்து கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுத்து தருவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்க, நான் சொல்றது கேட்குதா? நான் சொல்றது புரியுதா? நிறைய வாங்கியிருக்கேன் சார். தர மாட்டாங்கயா இங்க. எனக்கு அதான் சார் கொடுத்தேன். சிஎஸ்ஆர் அங்க இருந்து கரண்ட் பேப்பர் வரதுல சிஎஸ்ஆர் தர மாட்டாங்க, கரண்ட் பேப்பர் தான் விசாரிப்பாங்க. பாருங்க சார், காலையிலேருந்து அலையப்பா கிளம்புப்பா. அதுதான் சொல்லியாச்சு, சும்மா உயிர் எடுக்காதப்பா. எப்போ சார் வரணும்? நான் அதை சொல்லுங்கள். எங்க போய் பேருப்பா. அவர் இல்லைங்க சார். அவர் பாரு, யார் இன்ஸ்பெக்டர் ரைட் இருப்பாருப்பா. சட்டம்
இப்படி அலைவட்டியும் எல்லாம் சார் எனக்கு எல்லா ப்ரொசீஜரும் தெரியும் சார். ஒரு புகம் நான் சொல்லல, எஸ்பி சார் தான் தக்கரை ஸ்டேஷனில் போர்டில் எழுதி போட்டுருக்காரு. வாய்மொழியாவோ எழுத்து மூலமாகவோ ஒரு புகாரம் கொடுத்தோம்னா அதுக்கு சிஇ சார் கொடுக்கணும். நான் வந்து மகளிர் ஸ்டேஷனில் எஸ்பி சார் மூலியமாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மகளிர் ஸ்டேஷனில் நான் சிஇ சார் வாங்கியிருக்கேன். எஸ்பி சார் தான் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டார். தெங்கரை ஸ்டேஷனில் அதே மாதிரி சிவருமலை ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கே சிஇ சார் வாங்கியிருக்கேன். இவர் என்னமோ சிஇ சார் கொடுக்க மாட்டேன் சார். பெட்டிஷன் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. டிஎஸ்பி சார் சார் டிஎஸ்பி சார் தான் சார் என்கிட்ட சொன்னாங்க. அவரும் பேசிட்டார் சார். அவரும் பேசிட்டார் சார். நானே கொடுத்துட்டேன் சார் அவர்கிட்ட. நேற்று நான் கொடுத்தேன் சார். அதுக்கு சிஇ சார் கொடுங்க சார். ஆமாம், அவர்கிட்ட கொடுத்தேன். சார் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சார் கொடுத்தாங்க. கேட்டுனால சிஇ சார் போட்டு சைன் பண்ண முடியும். நான் கொடுத்த புகார் மனுவில் இந்த மாதிரி எஸ்ஐயோ எஸ்எஸ்ஐயோ கையெழுத்து போட்டு மேலே அனுப்பணும். சிசிடிவி ரூமில் அவங்க வந்து சிஇ சார் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அவரை பாருங்க அவர் என்ன செக்ஷன் வந்து அங்கேருந்து வர பெட்டிஷன் எல்லாமே நான் நேற்று அவர்கிட்ட கொடுத்துட்டேன் சார். அவர்கிட்ட கேளுங்க வந்து நீங்கள் கொடுத்துருங்க சார். அவர் கொடுத்து ரிசிப்ட் கொடுங்கன்னு கேளுங்க. நீங்கள் அவர்கிட்ட அவர் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு சார். அவர்கிட்ட தருவீங்க சார். இதே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இதே ஸ்டேஷனில் விசாரணை பண்ணுங்க. எப்படி விசாரணை பண்ணுவாங்க? இவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அடித்து சித்திரவதை பண்ணாங்க. நான் சிசிடிவி கேமரா இங்கே இருக்குது, வெளியே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. இங்கே ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு அங்கே வந்து அடித்தாங்க. ஜீவனம் தான் அடித்தார். எல்லா விதமே இது பண்ணிட்டு இப்போ எங்கே பெட்டிஷன் எக்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க? ஆமாம் சார். அது வந்து கரண்ட் பேப்பரில் வந்து சைடில் வந்து போட்டு இன்சில் போட்டு டிஎஸ்பி அனுப்புவார். டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இங்கே அனுப்பிச்சிட்டாங்களா சார்? டிஎஸ்பி சார் கொடுத்தாரு. நானும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? அவர் சார் ஜெயபாண்டியை பார்த்துருக்காரு. ஜெயபாண்டியை வந்துருக்காரு. அவரே வந்து பொறுப்பாக இருக்கலாம். சரி, அவர்கிட்ட கேட்டானா இன்ஸ்பெக்டர் வரணும். எனக்கு இது இல்லை. அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் வந்து இன்ஸ்பெக்டர் எடுத்து வைப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எஸ்ஐ போடுவாங்க. அவர் சைன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சைன் பண்ணி ஃபார்வர்டு பண்ணுவார். ஃபார்வர்டு பண்ணதுக்கப்புறம் எஸ்ஐக்கு வர ஸோ புகாரமாக வந்தோன்னா சிஇ சார் கொடுங்க. இதான் சார் ரூல்ஸு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. நடைமுறை சிக்கல் கொஞ்சம் இருக்குல்ல. நான் வந்து போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண அப்போ தான் பண்ணுவீங்களா? இதெல்லாம் கிடையாது. அப்புறம் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் அதுக்கு நடவடிக்கை எடுத்து நாங்கள் இருக்கேன். போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் சரி, சிஇ சார் எதாவது கொடுங்க எனக்கு. இப்போ ஏதாவது ஒன்று கொடுங்க. நான் வந்து நானும் ஆரம்பி ஜெயபாண்டி அவருக்கும் தர முடியும். நீங்கள் எனக்கு சேவ் பண்ண ஜெயபாண்டி தான் இருக்காது. என்னவா கூப்பிட்டீங்க?
செல் நம்பர் இருக்கா? ஃபோன் பண்ணுங்க அவங்களுக்கு. சந்திரசேகர் செல்வகணேசன் யாரும் இல்லை. சந்திரசேகர் சாரா, ஆனந்தமணி சாரா, தங்கப்பாண்டி சாரா? சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க. ஆமாங்க சார். பேசுகிறேன். அப்படி 28 வர அப்படியா? நாளைக்கு சம்பளம் டேட்டு 28 வரேன். எடுத்த கதையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நானும் சொல்லுவேன். நீங்க வர வேணாம். அந்த பையன் மட்டும் தான் போடும். சிலம்பரசன் மட்டும் தான் போடும். நீங்க வர